ஹலோ கிரியேட்டர்ஸ், உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்க. ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய முக்கிய பங்கு 7 சக்கரங்களுக்கு தான் இருக்குது. இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றும் இதழ்களாக பிரித்து வச்சுருக்காங்க. 4, 6, 10, 12, 16, 2, 1000 அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இது எதை குறிக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஒவ்வொரு சக்கரங்களையும் 4 இதழ்களாகவும் 6 இதழ்களாகவும் இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற குணங்கள் தாங்க. இந்த குணங்கள் ஒவ்வொன்றும் படிப்படியா 4 குணங்களா, 6 குணங்களா, 10, 12, 16 இந்த அடிப்படையான குணங்கள் மேலெழும்போது தான் நம்மளால ஆன்மீக வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியுங்க. மூலாதாரத்தில் இருக்கிற 4 இதழ்கள் 4 குணங்களை குறிக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி, சர்வைவல் பவர், ட்ரூத். இந்த 4 குணங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்க வேண்டியதுங்க. நம்ம வாழ்க்கை நிலையாக இருக்கிறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நமக்கு வரக்கூடிய சவால்களை ஃபேஸ் பண்ணி நம்ம உயிர் வாழவும் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணவும் இன்னர் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 4 குணங்கள் தான் 4 இதழ்களாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கறது சுவாதிஷ்டான சக்கரா. இது 6 இதழ்கள் கொண்ட தாமரைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த 6 இதழ்களும் 6 குணங்களை தான் குறிக்குது. கிரியேட்டிவிட்டி, ஜாய், எமோஷன்ஸ், அடாப்டபிலிட்டி, ப்ளஷர்ஸ், ஆர்ட். அதாவது புது யோசனைகள் உருவாகிறதும் கலைகள் ஆர்வமாகிறதும் புதுசாக உருவாக்குறது, காரணமே இல்லாமல் மனசு சந்தோஷமாகிறது, சிரிப்பு, சோகம், கோபம், பாசம், இது எல்லாமே உணர்ச்சிகளையும் நியாயமாக ஃபீல் பண்ண வைக்கிற கெப்பாசிட்டியும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற குணம், சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிற குணம், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை எதுவாக இருந்தாலும் அதை கலைத்திறனோட வெளிப்படுறதும் இதுதான் சுவாதிஷ்டான சக்ரா கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டிங்க. இந்த 6 குணங்கள் தான் 6 இதழ்களாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் தோன்றதுக்கு காரணமே இந்த மணிப்பூரக சக்கரா பேலன்ஸாக இருக்கும்போது தான். இந்த மணிப்பூரக சக்கரா 10 இதழ்களை குறிக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த 10 இதழ்களும் 10 குணங்களாக இருக்குதுங்க. அது பவர், கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், ரெஸ்பெக்ட், லீடர்ஷிப், செல்ஃப் ஒர்த், எனர்ஜி, க்ரோத். இந்த 10 தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 10 குணங்களாக இருக்குது. இதனால தான் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதும் இந்த குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது தாங்க. இந்த 10 குணங்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமா? நமக்குள்ளே இருக்கிற பர்சனல் ஸ்ட்ரென்த், அதாவது இது ஃபிசிக்கல் பவர் மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கும் ஆன்மாவுக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நம்மக்கிட்ட இருக்குங்க. நம்ம வாழ்க்கையை நாம் முடிவு பண்ண எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி வளரணும்னு கிளியராக முடிவெடுக்க முடியும். நமக்குள்ள தன்னம்பிக்கை எப்பவுமே இருக்குங்க. டிசிப்ளின், அதாவது ஒழுக்கத்தோட செல்ஃப் கண்ட்ரோலாக டைமிங்கை ஃபாலோ பண்ணுறது, பொறுப்பாக இருக்கிறதும், ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தான் அதில் வரக்கூடிய முடிவுகளுக்கும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பொறுப்பெடுக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. இதனால் ஃபேமிலி கூடவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் பில்லராக சப்போர்ட்டாக இருக்க முடியுங்க. மற்றவங்களால் நம்ம நம்பி ஒரு முடிவெடுக்க முடியும். பிகாஸ் நம்ம வார்த்தைகளும் செயலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். நாம் குழப்பம் இல்லாமல் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கும் நம்ம மேலேயே தனி மரியாதை வருங்க. மற்றவங்களை கைட் பண்ணுற திறமையும் நம்மக்கிட்ட இருக்கும். நம்மளை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு தனி மதிப்பு வரும். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஆக்டிவாக இருப்பீங்க. மனசளவில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எஜுகேஷன், கெரியர், ரிலேஷன்ஷிப் எல்லாத்தை பற்றியும் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ், ஆட்டிடியூட் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அது உங்கள் வாழ்க்கைக்கு க்ரோத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பீங்க. இதெல்லாம் தான் மணிப்பூரக சக்கராவோட ஸ்பெஷாலிட்டி. அந்த 10 இதழ்களும் இந்த 10 குணங்களை தாங்க குறிப்பிடுது. இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் மீதி இருக்கிற சக்கரங்கள், அதோட இதழ்கள் எத்தனை, அதோட குணங்கள் எத்தனை, அந்த குணங்கள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த சக்கரங்களை பற்றி முழு வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.